Asus ROG ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ்ல இருந்து உங்களுக்கு லேப்டாப்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க, மதர் போர்ட்லாம் பார்த்துருக்கீங்க. நம்ம சேனல்ல அவங்களுடைய எல்லா ROG மொபைல் ஃபோனையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அவங்க லேட்டஸ்ட் ரிலீஸ் ROG Phone 8 சீரிஸை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ தான் சமீபத்தில் CES 2024 இந்த மொபைல் ஃபோனை அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ROG Phone 8 மொபைல் ஃபோனோட ஒரு சில நிமிடங்கள் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ இந்த என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிறு நேரத்தில் இந்த மொபைல் ஃபோனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அப்படியே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து விலை விவரங்கள். இந்தியாவில் இந்த ROG Phone 8 சீரிஸ் வந்து 2 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்க போகுது. ROG 8 Pro எடிஷன் அது வந்து 24 GB RAM 1 TB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 1,19,999 rupees. ROG 8 Pro அது வந்து 16 GB 512 GB ஸ்டோரேஜ். இதோட விலை பார்த்தீங்கன்னா 94,999 rupees. இந்த ROG Proல வந்து உங்களுக்கு ஏரோ ஆக்டிவ் கூலர் உங்களுக்கு பாக்ஸில் வராது, தனியாக நீங்கள் வாங்கிக்கணும். அதோடைய விலை வந்து 6,000 ரூபா. ROG 8 Pro எடிஷனில் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே ஏரோ ஆக்டிவ் கூலர் வந்துடும். பட் பாக்ஸுக்குள்ளே அது தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் இந்த ROG 8 Pro எடிஷனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இந்த விலையை வந்து அவங்க நியாயப்படுத்துறதுக்காக பாக்ஸ்லேருந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை திறந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன் ROG 8 Pro. இது அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். பட் உள்ள இந்த சைடு திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரோ ஆக்டிவ் கூலர் இருக்குது. அப்புறம் அதை வச்சுக்கிறதுக்கான ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ROG Aero கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்குது, யூசர் மேனுவல்ஸ், டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது. இது தவிர ஏரோ ஆக்டிவ் கூலரும் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே வந்துடுது. அப்புறம் 30 வாட்டுக்கான சார்ஜர். இந்த மொபைல் ஃபோன் வந்து 67 வாட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் பாக்ஸுக்குள்ளே அவங்க என்ன கொடுக்குறது என்னமோ 30 வாட் சார்ஜர் மட்டும்தான். அப்புறம் USB Type-C to Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குது. இந்த 67 வாட் சார்ஜரையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓகே, பார்க்கலாம். பட் இருந்தாலும் இப்போ இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ROG Phone 8 சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து மொபைல் ஃபோன் எல்லாமே ஒரு கேமிங் அப்படிங்கிறப்போ அந்த RGB லைட்லாம் பின்னாடி அப்படியே பிளிங் பிளிங்னு எரியுறது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அவங்க தவிர்த்து இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சட்டிலான ஒரு டிசைன் லாங்குவேஜுக்கு அவங்க போயிருக்காங்க. கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ், உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு யூனிபாடி டிசைன். எங்கேயுமே தேவையில்லாத கட்ஸ், தேவையில்லாமல் ஓப்பனிங்ஸ்லாம் இருக்காது. பட் இதனால அவங்களால என்ன பண்ண முடிஞ்சு அப்படின்னா இந்த தடவை IP68 வாட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் அவங்களால கொடுக்க முடிஞ்சு. இந்த ROG Phone எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேட் பிளாக் கலரில் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட் பிளாக் கலரில் பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு LED லைட் இருக்குது, அனிமே LED அப்படிங்கிறாங்க. அந்த லைட் இருக்குது. அது ஆஃப் ஆகிக்கிற நேரத்தில் சுத்தமாக வந்து கம்ப்ளீட்லி பிளாக்காக தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து சூப்பரான ஒரு டெக்னாலஜி. ஸோ இன்ஜினியரிங் தரப்புலேருந்து பார்க்குறப்போ இதை நம்ம பாராட்டலாம். ரெகுலரான ROG Phone 8 பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் கிடையாது, ஒயிட் கலரில் மட்டும்தான். அதோடைய டிசைன் உங்களுக்கு நார்மலான டிசைன் மாதிரி இருக்கும். பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா IP68 வாட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. முன்னே விட இந்த மொபைல் ஃபோன் ஸ்லீக்காகவும் ஸ்லிம்மாகவும் லைட்டாகவும் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டாப் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, Snapdragon 8 Gen 3. இது வந்து கொஞ்சம் ஓவர் கிளாக் ப்ராசஸர். ROG X மோட், பெர்ஃபார்மன்ஸ் மோட்லாம் போட்டு நல்ல ஹை ஸ்பீடில் உங்களுக்கு கிளாக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் இது. 24 GB RAM, LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. 24 GB இது வரைக்கும் எந்த மொபைல் ஃபோன்லையும் இப்பொழுதுக்கு நான் கேள்விப்பட்ட கிடையாது. அதே மாதிரி UFS 4.0 1 TB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா 6.78 இன்ச் டிஸ்பிளே, 165 Hz ஒரு ஃபிளெக்சிபிள் HDR AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து LTPO டெக்னாலஜியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1லேருந்து 120 Hz வரைக்கும் உங்களுக்கு போய்க்கும். 2500 nits பிரைட்னஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே. டச் சாம்பிளிங் ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். கேமர்ஸுக்கு ஒரு பெர்ஃபெக்டான மொபைல் ஃபோனா, பெர்ஃபெக்டான டிஸ்பிளேயா இது அமையும். கேமராமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ROGலாம் கேமரா நல்லா இருக்கும், ஆனால் ஓகோன்னு இருக்காது நம்ம சொல்லுவோம். பட் இந்த தடவை அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க 50 மெகா பிக்சல் சோனியினுடைய IMX 890 சென்சரோட 6 ஆக்சிஸ் ஹைபிரிட் கிம்பால் ஸ்டெபிலைசர்லாம் கொடுத்து ஒரு ஃபிளாக்ஷிப் தரத்துக்கான கேமரா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு ஃபோட்டோக்குள்ள நான் எடுக்கல, பட் ரிவ்யூ யூனிட் வந்ததுக்கு அப்புறமா நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 32 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், அதாவது 3x வரைக்கும் உங்களுக்கு ஜூம் பண்ணும். 10x வரைக்கும் உங்களுக்கு ஹைப்பர் கிளாரிட்டியில் உங்களுக்கு டிஜிட்டல் ஜூம்லாம் பண்ணும் அப்படிங்கிறாங்க. 8K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ கேமராவுமே இந்த தடவை ப்ராமிசிங்காக இருக்குது. கேமிங்காக இன்டர்னல் ஹார்ட்வேர் தவிர அவங்களுக்கு வெளியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ROG ஏர் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 விதமான மோஷன் கண்ட்ரோல் ஜெஸ்டர் இருக்கு. அப்புறம் ROG மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஆர்மரி கிரியேட்டர் மூலமாக கேம் ஜீனி, X-Sense, X கேப்சர், கிராபர் ஃபார் கேமிங், அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கேமர்ஸ்க்காகவே பிரத்யேகமாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைல் ஃபோனில்.
ஆடியோ பிரியர்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் ஒரு 3.5 ஆடியோ ஜாக்கோட வந்துருது. இவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தாலுமே இதில் வந்து உங்களுக்கு 3.5 ஆடியோ ஜாக் வச்சிடுறாங்க. அது தவிர இந்த தடவை டைரக்ட் வெர்ச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி மூலமாக ஸ்பேஷியல் ஆடியோக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஐரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கு. ஸ்னாப் டிராகனுடைய சவுண்ட் அப்புறம் ப்ளூடூத் ஆடியோ, குவால்காம் ஆப்டெக்ஸ்னுடைய ப்ளூடூத் ஆடியோக்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன். பட் கேமிங் பிரியர்களுக்காக மட்டும் கிடையாது, ஆடியோ பிரியர்களுக்காகவும் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் ஃபோனை அவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க. மொபைலுடைய பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மற்ற மொபைல் போனோட வித்தியாசப்படுத்தி காக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் என்னன்னா அனிமேஷன். சின்ன சின்ன எல்இடி இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ROG 8 Pro எடிஷனில் உங்களுக்கு அந்த எல்இடிலாம் ஆஃப் ஆகிருக்கிற நேரத்தில் அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிரேயாக தான் தெரியும். இது வந்து ஒன்லி அந்த ரெபல் கிரே எடிஷனில் மட்டும்தான். ஃபேண்டம் பிளாக்னு இன்னொரு மாடல் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ஒரு RGB லைட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே மினி எல்இடி டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் என்ன எழுத்து வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், என்ன வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம், கிஃப்ட் அனிமேஷன் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ROG 8 Pro எடிஷன் ப்ளஸ் 8 Pro மொபைல் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணால் நீங்கள் வாங்குவீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இந்த மொபைல் ஃபோனை நான் உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சுக்கிட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த Asusனுடைய ROG Phone 8 விரிவான விமர்சனம் நம்ம சேனலில் விரைவில் வருது. நன்றி, வணக்கம்.